தேடல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு வரலாற்றினை தலைமுறை தலைமுறையாக கடத்தி செல்வது என்பது தமிழர்களுடைய தொன்று தொட்டு வந்த ஒரு வழக்கமாக காணப்படுகின்றது. அந்த வகையில் தான் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் 26, 27ஆம் தேதியிலே பல தடைகளை தாண்டி பல இன்னல்களுக்கு மத்தியிலே தங்களுக்காக உயிர் நீத்த மாவீரர்களை வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் மிக உணர்வு பூர்வமாக அனுசரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த முறை கொஞ்சம் அரச கட்டுப்பாடுகள் தளர்ந்து மக்கள் நிம்மதியாக இந்த நிகழ்விலே பங்கெடுத்தார்கள் என்றுதான் கூற வேண்டும். காரணம், தற்போது இருக்கின்ற அரசானது வடகிழக்கு மக்களின் ஆதரவினை வென்ற ஒரு கட்சி. அதற்கான தடையினை இவர்கள் விதித்திருக்கவில்லை. ஆனால் இவர்களுக்கு சில பிரச்சனைகள் எழுந்தது. புதிதாக இதை மக்கள் செய்வது போலவும் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது அதற்கான பூரண சுதந்திரத்தை வழங்கியுள்ளது தீவிரவாதிகளை நினைவு கூறுவதற்கு என்ற ரீதியிலே பல குரல்கள் எழுந்திருந்தன. ஆனால் இவற்றிற்கு பதில் கூறுவதாக அமைந்திருந்தது தேசிய மக்கள் சக்தி அரசின் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க அவர்களது பாராளுமன்ற உரை. இதிலே அவர் குறிப்பிடுகின்றார், இந்த நாட்டிலே இனப்பிரச்சனை என்ற ஒரு விஷயம் உருவாவதற்கு காரணமாக இருந்தது விடுதலை புலிகளோ அல்லது வேறு எந்த இயக்கங்களோ அல்ல. மாறாக விடுதலை புலிகள் என்ற இயக்கம் உருவாகும் முன்னரே 1978 ஜெயார் ஆட்சி கால பகுதியிலே தேர்தலில் வெல்வதை நோக்காக கொண்டு பல மலையக மக்கள் மற்ற இடங்களில் வாழ்ந்த தமிழ் மக்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள். அந்த காலகட்டத்திலே எந்த விடுதலை புலிகளோ வேறு எந்த இயக்கமோ இருக்கவில்லை. பின்னர் கருப்பு ஜூலை. இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலுமே அரசில் இருந்தவர்கள், அதாவது ஆட்சியாளர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக இந்த ஒரு நிலையை மக்களின் மீது திணித்து உருவாக்கினார்கள். எனவே வடக்கில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, தெற்கில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு இந்த இலங்கையிலே எந்த தடையும் இல்லை என மிக தெளிவாக தன்னுடைய உரையிலே அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த உரையை என்னுடைய இந்த பதிவோடு கொஞ்சம் தொடர்பு படுத்தி பார்த்தால், இந்த இனப்பிரச்சனை உருவாவதற்கு ஆரம்ப காரணங்களாக இருந்த சில விடயங்கள் என்ன, அத்தோடு பாதிக்கப்பட்ட தரப்பில் இருந்து, பாதிக்கப்பட்ட சிறுபான்மை தமிழ் இனத்தில் இருந்து ஒரு தலைவன் எவ்வாறு உருவாகின்றார், அந்த தலைவன் கட்டி எழுப்பிய அந்த இயக்கமானது அரசியல் தீர்வை நாடவில்லையா, அவர்கள் அரசியலை வெறுத்தார்களா, அல்லது சமாதான பேச்சுவார்த்தை என்ற விடயங்களிலே இவர்கள் நாட்டம் காட்டவில்லையா, இறுதி வரை யுத்தத்திலே தான் முடிவை காண வேண்டும் என்ற மனநிலையில் இருந்தார்களா என்ற சில விடயங்களை இந்த பதிவில் பேசுவோம். அதாவது, இலங்கையானது ஆங்கிலேயர் ஆட்சியிடமிருந்து சுதந்திரம் கிடைத்த பின்பு சில வருடங்களில் இருந்தே இந்த தமிழ் பேசும் மக்களுக்கான பாகுபாடு, பிரிவினை என்பது சிங்கள அரசியல்வாதிகளினால் அல்லது சிங்கள கட்சிகளினால் மேற்கொள்ளப்பட்டு கொண்டே வந்திருந்தது. அதில் முக்கியமாக இருந்தது அத்துமீறிய குடியேற்றம். அதாவது தமிழர் வாழ்விடங்களை, தமிழர்களுக்கே உரித்தான பிரதேசங்களில் அத்துமீறி சிங்கள மக்களை கொண்டு வந்து குடியேற்றி அவர்களுடைய கலாச்சாரத்தை, அவர்களுடைய மத வழிபாடுகளை ஊக்குவிக்கும் முகமாக இந்த சிங்கள அரசாங்கங்கள், அரசியல்வாதிகள் நடந்து கொண்ட விதமானது தமிழ் தரப்பில் இருந்த தமிழ் பிரதிநிதிகளிடம் ஒரு துயரமான மனநிலையினை தோற்றுவித்தது. இதற்கு விடை காண்பதற்காக சுமார் 1956 70-77 காலப்பகுதி வரை பல அரசியல் தலைவர்கள் முயன்றிருக்கின்றார்கள். இந்த இலங்கையை ஆண்ட இருதரப்பு ஆட்சியாளர்கள், அதாவது இருதரப்பு ஆட்சியாளர்கள் சொல்லும் போது ஒரு தரப்பு DS சேனாநாயக்க ஆட்சி, இன்னொரு தரப்பு SWRD பண்டாரநாயக்க ஆட்சி. இந்த இருதரப்பிடமும் எந்த வகையான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டாலும் கூட இவர்கள் இந்த தமிழர் பிரச்சனையில் சரியான தீர்வொன்றினை தராமல், அதற்கு மாறாக சிங்கள தனிமொழி மூலச்சட்டம், தமிழ் மாணவர்களுக்கான பல்கலைக்கழக அனுமதி, இவற்றை தாண்டி அவ்வப்போது காலாகாலத்திற்கு காலம், அதாவது 1956, 58, 77 காலப்பகுதிகளில் தமிழர் மீது ஏவப்பட்ட வன்முறை என ஒரு தமிழர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு மனநிலையோடு இந்த சிங்கள ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் 1954 கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி
திருவேங்கடம் வேலுப்பிள்ளை பார்வதி அம்மாள் தம்பதிகளுக்கு மகனாக பிறக்கின்றார் தமிழினத்தின் தேசிய தலைவராக போற்றப்பட்ட திரு பிரபாகரன் அவர்கள். ஓகே, அதாவது சமூகத்திலே எங்களுக்கு இரண்டு மனநிலையை சார்ந்தோர் இருக்கின்றார்கள். எவ்வாறு என்று சொன்னால், ஒரு பிரச்சனையை காணும் பொழுது அந்த சமூகமோ அல்லது தான் வாழும் சூழலோ அந்த பிரச்சனையை காணும் போது தைரியமாக அதை எதிர்த்து ஏன் என்று கேள்வி கேட்பவர்கள் இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சாரார் ஏன் இவ்வாறு நடக்க வேண்டும் என நொந்து கொள்பவர்கள் இருக்கிறார்கள். தங்களுக்குள்ளே நினைந்து நொந்து கொண்டு அதை தனது நண்பரிடமோ மற்றவரிடமோ பகிர்ந்து கொள்பவர்கள் இருக்கின்றார்கள். அவ்வாறு ஒரு கரெக்டராக வாழ்ந்தவர் தான் இந்த திருவேங்கடம் வேலுப்பிள்ளை, அதாவது தலைவர் அவர்களின் தந்தையார். இவர் தன்னுடைய நண்பர்களோடு கலந்துரையாடுகின்ற விஷயம், தமிழர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் பற்றிய இவர்களுடைய இந்த கலந்துரையாடலை அடிக்கடி செவிமடுப்பவராக இருக்கின்றார் இந்த சிறுவன். முக்கியமாக 1958 ஏற்பட்ட இனக்கலவரமானது எந்த அளவு தமிழ் மக்களை பாதித்தது, ஒரு ஆலய பூசகர் எவ்வாறு உயிரோடு எரிக்கப்பட்டார், அது மட்டுமல்லாமல் கர்ப்பிணி தாயின் வயிற்றை கிழித்து அந்த குழந்தையை வெளியில் எடுத்து எவ்வாறு எரிந்து கொண்டார்கள் என்ற பல அனுபவங்களை இவருடைய அந்த சிறிய மனது உள்வாங்கிக் கொள்கின்றது. சோ இந்த பெரியோர்கள் கதைத்துவிட்டு அந்த விடயத்தை முடித்து விடுகிறார்கள். ஆனால் இந்த சிறுவன் அதை இன்னும் அதிகமாக யோசிக்கின்றார். இதற்கு ஏன் முடிவு ஒன்று கொடுக்கக்கூடாது, இதுக்கு ஏன் முடிவு வரக்கூடாது, ஏன் நாங்கள் திருப்பி அடிக்கக்கூடாது என்ற கேள்வி அந்த சிறுவனின் மனதில் உருவாகின்றது. அதன் பிரதிபலன் அவர் சிறு வயதிலிருந்தே தன்னை சமூக சிந்தனையாளராகவும் அரசியல் சார்ந்த நாட்டம் உள்ள ஒருவராகவும் மாற்றிக்கொள்கின்றார். பகவத்சிங்கை படிக்கின்றார், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை படிக்கின்றார், அலெக்சாண்டரை பற்றி கற்றுக்கொள்கின்றார், நெப்போலியனை பற்றி கற்றுக்கொள்கின்றார். இவ்வாறு ஒரு 15-16 வயதிலேயே தமிழர் மாணவர் சங்கத்தோடு இவர் இணைத்துக் கொள்கின்றார். இவர் தன்னை இணைத்துக் கொள்கின்றார். இணைத்துக் கொண்டு இலங்கை அரசுக்கு எதிராக அரசு பேருந்து ஒன்றை எரித்து தன்னுடைய அடையாளத்தினை உறுதிப்படுத்துகின்றார், தன்னுடைய வரவினை உலகிற்கு காட்டுகின்றார். அதன் பின்னர் 1972ஆம் ஆண்டு உலக தமிழர் ஆராய்ச்சி மாநாடு, 4வது மாநாடு நடக்கின்றது இலங்கையில். அந்த அமைதியாக நடந்த அந்த மாநாட்டிலே உள்ளே புகுந்த சில காடையர்கள் 9-10 தமிழர்களை அடித்துக் கொள்கின்றார்கள். இது இவருடைய மனதை இன்னும் பாதிக்கின்றது. இந்த பிரச்சனையை பற்றி இன்னும் சற்று ஆராய்ந்து பார்க்கின்றார். அங்கே எதிரியை விட துரோகி ஆபத்தானவன் என்ற ஒரு விடயத்தினை உணர்கின்றார். அதனால் 1975ஆம் ஆண்டு யாழ்ப்பாண மேயர் அல்ஃபிரட் துரையப்பா நேருக்கு நேராக சுட்டுக் கொல்லப்படுகின்றார். கொல்லப்பட்டு 1976 மே மாதம் 5ஆம் தேதி தமிழீழ விடுதலை புலிகள் என்ற ஒரு இயக்கம் பல தமிழ் போராளி குழுக்களின் ஒன்றிணைவோடு உதயமாகின்றது. இவ்வாறு உதயமான பின்பு இவரோடு சேர்ந்தவர்கள் வவுனியாவின் ஒரு காட்டுப்பகுதியை தேர்ந்தெடுத்து அதற்கு பூந்தோட்டம் என பெயரிட்டு அதிலே ஆயுத பயிற்சியினை மேற்கொள்கின்றார்கள். காலம் செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல செல்ல இந்த ஆயுத குழுவானது பரிணாமித்துக் கொண்டு வருகின்றது. அதனால் பல தேவைகள் இருக்கின்றது. சில சட்ட ஒழுங்கு விதிமுறைகளை இவர் இயற்ற வேண்டியதாக இருக்கின்றது. அனைவருக்கும் ஒழுக்கம் என்பது முக்கியம் என்ற விடயத்தை உணர்கின்றார். அதனால் பல சட்டங்களை இயற்றுகின்றார். இன்றும் கூட இந்த உலகில் யாரிடமாவது கேட்டு தெரிந்து கேட்டு பாருங்கள், ஒரு ஒழுக்கத்தில் சிறந்த ஒரு இராணுவ குழுவாகவோ அல்லது ஆயுத குழுவாக இருந்தது தமிழீழ விடுதலை புலிகள் என்று ஆணித்தரமாக எடுத்துக் கூறுவார்கள். இவ்வாறு இவர்களுடைய இந்த ஆரம்ப காலகட்டம் இருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே ஜேஆர் அரசு மூலமாக, அதாவது 1978 காலப்பகுதியிலே இவர்களுக்கு சில பிரச்சனைகளும் வருகிறது. அதாவது இவர்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, எதிரிகளுக்கு முன்னதாக துரோகிகளை ஒவ்வொருவராக அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அடையாளம் கண்டு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் பயந்த சிங்கள அரசாங்கம், ஜேஆர் ஆட்சி இவர்களுக்கான தடையை விதிக்கின்றது. இவர்களை ஆயுத குழு பயங்கரவாதிகளாகவோ அடையாளப்படுத்துகின்றது. இதனால் சில காலம் இந்தியாவில் வாழ்ந்த, அதாவது இந்தியாவுக்கு சென்று தலைமறைவாக இருந்த தலைவர் அவர்கள் பல அரசியல் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்கின்றார். முக்கியமாக புரட்சி கலைஞர் எம்ஜிஆர், அவரோடு செஞ்சி ராமச்சந்திரன், புலமை பித்தன், வைகோ, திரு பல நெடுமாறன் போன்ற பல அரசியல் தலைவர்களுக்கு நட்பு இவருக்கு கிடைக்கின்றது. பின்னர் இலங்கை வந்து 1983
ஆரம்ப கால பகுதியிலே இலங்கை வந்து ஜூலை மாத காலப்பகுதியிலே இராணுவத்தினர் பயணித்த ஒரு வாகனத்தின் மீது மேற்கொண்ட தாக்குதல் காரணமாக இலங்கை வாழ் அனைத்து தமிழர்களுமே சுமார் ஒரு வார காலம் சிங்கள மக்களினால், சிங்கள காடையர்களினால் தாக்கப்பட்டார்கள். இந்த தாக்குதல் சம்பவமானது இந்தியாவை உலுக்கியது. அதாவது இந்தியாவிற்கு ஒரு தேவை இருந்தது. அரசியல் ரீதியாக தெற்காசியாவிலே தான் முதலிடத்தை வகிக்க வேண்டும், தான் நம்மவனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தேவை இந்தியாவிற்கு இருந்ததனால் அப்பொழுது பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இந்த பிரச்சனைக்கு நேரடியாக தலையிடுகின்றார். நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர ஜே.ஆர். அரசிடம் கோரிக்கை விடுக்கின்றார். ஓகே, 1983 ஜூலை கலவரத்திற்கு பின்னர் இந்திரா காந்தி அவர்கள், அம்மையார் அவர்கள், தமிழீழ விடுதலை போராட்ட குழுக்களை இந்தியாவிற்கு அழைத்து ஆயுத பயிற்சிகளை வழங்குகின்றார். இதில் இறுதியாக அழைக்கப்படுவது தமிழீழ விடுதலை புலிகள் LTTE என்ற இயக்கம். அதாவது இந்த மெதகு தலைவர் அவர்களுக்கு எப்பொழுதுமே மனதில் ஒரு எண்ணம் இருந்தது. இந்தியா மேற்கொள்கின்ற எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்களுடைய ஒரு சொற்ப அளவிலான சுயலாபம் ஒன்று இருப்பதினால் தானே அன்றி தங்களுடைய அல்லது தமிழர் சுய நிர்ணயம், தமிழர்களுடைய வாழ்வுரிமை, தமிழர்களுடைய உரிமை என்ற விடயத்தில் மட்டும் தங்கியிருக்கவில்லை என்ற ஒரு விடயத்தை இவர் மனதிலே எப்பொழுதும் வைத்திருந்தார். சோ இந்த பயிற்சி காலங்கள் வழங்கப்படும் பொழுது இந்த அப்பொழுது முதல்வராக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இந்த செய்தி கிட்டுகின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே திமுக தலைவராக இருந்த கருணாநிதி அவர்கள் இந்த தமிழீழ விடுதலை குழுக்களை அழைத்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகின்றார். உதாரணமாக டெலோ, ஹீரோஸ் போன்ற அமைப்புகள். இந்த பேச்சுவார்த்தைக்கு அல்லது இந்த சந்திப்பிற்கு LTTE தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. இதனால் இவரை மதித்து அதிமுக தலைவராக இருந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் அழைக்கின்றார். அங்கேயும் இவர் செல்லவில்லை. அதற்கு பதிலாக சில தனது சகாக்களை அனுப்பி வைக்கின்றார். ஆனால் அங்கே காத்திருந்தது அதிர்ச்சி. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இவர்களை பரிபூர்ண மனதோடு விரும்பிய ஒரு தலைவராக இருக்கின்றார். இவர்களின் இந்த விடுதலை இயக்கத்தின் அடுத்த கட்ட நகர்விற்கு பணம் கொடுத்து உதவுகின்றார் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். இதனால் தனிப்பட்ட ரீதியில் எம்ஜிஆரை போயிட்டு சந்தித்து தலைவர்கள் நன்றி சொல்லிவிட்டு வந்திருக்கின்றார். இவ்வாறு பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது இலங்கை இந்திய இந்த தொடர்புகள் திருமதி இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்படுகின்றார். சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் அவருடைய மகன் ராஜீவ் காந்தி பதவியேற்கின்றார். பதவியேற்றும் இந்த விடயம் தொடர்கின்றது. இவர் நினைக்கின்றார் இந்த பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வினை வழங்க வேண்டும். 1985 பூட்டானின் திம்பு நகருக்கு அழைத்து திம்பு பேச்சுவார்த்தையை நடத்துகின்றார். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் எந்தவித முடிவும் எட்டப்படவில்லை. அதற்கு பிறகு 1986ஆம் ஆண்டு பெங்களூரில் சார்க் மாநாடு நடக்கின்றது. அந்த மாநாட்டிற்கு அண்டன் பாலசிங்கம் அவர்களையும் தலைவர் அவர்களையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். அதாவது ராஜீவ் காந்தி அவர்களுக்கும் இந்த விடுதலை புலிகளின் தலைவர் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் இடையிலே வாய்மொழியிலான பேச்சுவார்த்தை இருக்கின்றது. எழுத்து வடிவிலான பேச்சுவார்த்தை இல்லை. ஆனால் இவர்கள் கூறுகின்றார்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்தை இணைத்து தனியாட்சி முறை ஒன்றை இலங்கை அரசோடு கதைத்து பெற்று தருவதாக, அதற்கு ஆயுதங்களை இந்த விடுதலை போராளிகள் இயக்கங்கள் வழங்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இந்த பேச்சுவார்த்தையில் இருந்தது. அரைகுறை மனதோடு சரி தலைவர் இதை ஏற்றுக்கொள்கின்றார். ஏற்றுக்கொண்டு இலங்கை வந்து 1987 இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகின்றது. கைச்சாத்திடப்பட்டு இந்திய அமைதிப்படையும் வருகின்றது. தமிழர் பகுதியிலே இந்திய அமைதிப்படைக்கு பயங்கர வரவேற்பு கூட நிறுத்தப்பட்டது. காரணம், தங்களுக்கான உரிமையை அடைந்து பெற்று தருவதற்காக இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற ரீதியிலே. ஆனால் ஒரு 2 மாத காலத்திலே எல்லாமே சுக்குநூறாகி போனது. பேச்சுவார்த்தையோடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விடயமும் நடக்கவில்லை. இவர்களுடைய தமிழீழ விடுதலை புலிகளது கோரிக்கையாக இருந்தது எப்பொழுதுமே தமிழர்களது சுய நிர்ணயம், சுய வாழ்வுரிமை. இந்த 2 விடயத்திலும் இருந்து இவர்கள் பின்வாங்கவில்லை. ஆனால் ராஜீவ்காந்தி கேட்டுக்கொண்டதற்கு அமைய இவர்கள் ஆயுதங்களை ஒப்படைக்கின்றார்கள். 1987 சுதுமலை ஒப்பந்தத்திலே இவர் தெளிவாக இதனை விளக்கத்தினை இவர் எடுத்து கூறுகின்றார். அப்படி பார்க்கும் பொழுது
அரசியல் ரீதியான ஒரு தீர்வை விடுதலை புலிகள் இயக்கம் எதிர்பார்ப்பு சரியாக அமையவில்லை என்பதனால் தான் சில பிரச்சனைகள் எழுந்தது. இந்த காலத்தில் இலங்கை அரசும் கூட இந்த சுதுமலை ஒப்பந்தத்தின் பின்னரும் கூட ஆயுதங்களை ஒப்படைத்த பின்னரும் கூட எந்தவித அக்கறையும் காட்டிய அரசாக இருக்கவில்லை. அதற்கு எதிர்மாறான விடயமாக இந்திய அமைதி படைக்கும் எல்டிடி அமைப்புக்கும் இடையில் கூட விரிசல் ஏற்பட்டு விட்டது. அது விரிவான ஒரு அத்தியாயம், அதை இங்கே குழப்பிக்கொள்ள தேவையில்லை. இந்த 87 காலகட்டத்தில் தான் தியாக தீபம் திலீபன் அவர்கள் கூட 12 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இந்த கோரிக்கைகள் தான், இந்த அரசியல் கோரிக்கைகள் தான், அதனால் விடுதலை புலிகள் அரசியல் தீர்வை நாடவில்லை என்று எவருமே சொல்ல முடியாது. இந்த கோரிக்கைகளுக்காகத்தான் இவர் 12 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிரிழந்தார். இவ்வாறு இந்த 87க்கு பிறகு, அதாவது இந்த இந்திய அமைதிப்படையோடு ஏற்பட்ட விரிசல், அப்போது ஏற்பட்ட யுத்தம், இந்த விஷயங்கள் எல்லாம் முடிந்த பிறகு ஆட்சிக்கு வருகின்றார் இலங்கையில் ரணசிங்க பிரேமதாச. இந்த ரணசிங்க பிரேமதாசவின் காலத்திலே ஆரம்ப காலம் கொஞ்சம் அமைதியாக காணப்பட்டது, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இராணுவ ரீதியாக இலங்கை அரசும் தமிழர் விடுதலை புலிகள் அமைப்பும் தங்களை பலப்படுத்தும் ஒரு காலமாகத்தான் இருந்தது. இந்த காலப்பகுதியில் தான் இந்த தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் அடுத்த கட்ட விரிவாக்கம் நடக்கின்றது. இவர்கள் தங்களது அமைப்பினை தரைப்படை, கடற்படை, ஈரூடகப்படை, அதாவது கடலிலும் தரையிலும் போர் புரியக்கூடிய படை, கரம்புலிகள், வான்படை, அரசியல் துறையினை பல விதத்திலும் இவர்கள் தங்களுடைய அந்த இயக்கத்தினை விரிவுபடுத்துகின்றார்கள். இது 90களிலே விடுதலை புலிகளால் மேற்கொள்ளப்பட்ட இன்னும் சந்தேகத்திற்கிடமான, இன்னும் கேள்விக்குறியாக இருக்கின்ற 2 கொலைகள். இதை ஏன் செய்தார்கள், இது செய்ததா இவர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது என எண்ணக்கூடிய ராஜீவ்காந்தி கொலை, அடுத்தது இலங்கை ஜனாதிபதி பிரேமதாஸ் அவர்களின் கொலை. இந்த 2 பின்னர் இலங்கையில் பதவியேற்கின்றார் 2001 காலப்பகுதியில் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள். விரத ஆட்சி காலத்தில் கூட 2002 ரணில் அவர்கள் ஆட்சியில் இருக்கின்றார். ரணில் பிரதமராக இருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்திலும் கூட சமாதான பேச்சுவார்த்தை நோர்வேயில் 3ஆம் தரப்பு மத்தியஸ்தத்தோடு இடம்பெறுகின்றது. அங்கும் சரியான அரசியல் தீர்வுகள் எட்டப்படவில்லை. மாறாக இலங்கை அரசு, ரணில் முக்கியமாக, கருணாமானின் பிரிவு, இந்த விடயங்கள் எல்லாம் இந்த ஒரு காலப்பகுதியில் தான் நடக்கின்றது. இதனால் மஹிந்த ராஜபக்சவை நம்பி விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் ரணிலுக்கு வாக்களிக்க கூட வேண்டாம் என்ற ஒரு நிலைப்பாட்டு கூட இருந்தது. இந்த ஒரு புள்ளி கூட இவர் எடுத்த முடிவோ அல்லது இவர் நினைத்த விடயமோ கூட தவறாக இருந்தது. இவருடைய எதிர்கால வீழ்ச்சிக்கு இயக்கம் வீழ்ந்ததற்கான காரணமாக அமைந்தது என்று கூட பல அரசியல் நிபுணர்கள் இன்றும் இதை சுட்டி காட்டுகின்றார்கள். பின்னர் இவர்களுடைய இந்த காலப்பகுதி போரற்ற ஒரு சூழ்நிலையாக, அதாவது பதட்டங்கள் இருந்தது, ஆனால் போர் இல்லை. சமாதான பேச்சுவார்த்தை ஒரு புறம், அமைதி ஒரு புறம் என்ற ரீதியில் இருந்தது. சரியான முடிவுகள் எட்டப்படவில்லை. 2005 ரணில் தோல்வியை தருகின்றார் ஜனாதிபதி தேர்தலிலே. 2005 எங்களுடைய மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வருகின்றார். 2006 மறுபடி யுத்தம் ஆரம்பமாகின்றது. 2009 மே மாதம் 18ஆம் தேதி பிரபாகரன் சுட்டுக் கொல்லப்பட்டார். தேசிய தலைமையின் தேசிய தலைவர் வீழ்த்தப்பட்டார் என்ற செய்தி உலகம் எங்கும் பரவியது. இது தொடர்பாக அதாவது விடுதலை புலிகள் அரசியல் தீர்வை நாடினார்களா என்றால் உண்மையில் நாடினார்கள், அதை மறுத்து சொல்ல முடியாது. காலம் இதற்கு சரியான பதிலை வழங்கவில்லையா, சிங்கள அரசியல் தரப்புகள் இதற்கு இணங்கி வரவில்லையா, அல்லது இந்தியா மத்தியஸ்தம் வகித்தாலும் கூட இவர்களை ஏமாற்றியதா என பல கேள்விகள் இங்கே இருக்கின்றது. எது எவ்வாறாயினும் இறுதியாக ஒன்று மட்டும்தான் இன்னுமே தமிழர்களுடைய நம்பிக்கை. ஒரு கவிதை, கவிஞர் வாலியின் ஒரு கவிதை இருக்கின்றது. இருக்கிறானா இல்லையா என்ற ஐயத்தை எழுப்புவது இருவர், இருக்கின்றானா இல்லையா என்ற ஐயத்தை எழுப்புவது இருவர். ஒன்று பரம்பொருளான பராபரன், இன்னொன்று ஈழத்தமிழருக்கு அரும்பொருளான பிரபாகரன். இருக்கிறானா இல்லையா என்ற ஐயத்தை ஏற்படுத்துவது இருவர். ஒன்று பரம்பொருளான பராபரன், இன்னொன்று ஈழத்தமிழரின் அரும்பொருளான பிரபாகரன்.
சந்திக்கின்றேன். இன்னும் ஒரு பதிவில். பிடித்திருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன். வணக்கம்.